என்னங்க மறந்து போச்சா? எப்படிங்க மறக்க முடியும்? இப்போ வரைக்குமே எல்லாரோட வீட்லயும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொட்டி தான். என்னதான் நம்ம வெளியில வந்து ரொட்டியெல்லாம் செஞ்சு வீட்டில் சாப்பிட்டாலும் நம்ம ஊர்ல அதுவும் அம்மா கையால சரி ஆச்சி கையால சரி ஒரு ரொட்டியை சுட்டு சுட சுட அதுக்கு மேல சம்புல போட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் வேற லெவலுங்க. ரொட்டி காலையில செஞ்சதா தான் இருக்கும். ஆனா ஒரு சில டைம்ல வந்து கறி வைக்க டைம் இல்லாம நைட்டு வச்ச பழைய பருப்பு கறி, பழைய மீன் கறி, பழைய செமன் கறி, அதே மாதிரி பழைய பருப்பு சாதம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று வந்து நாங்கள் ரொட்டியோட சேர்த்து சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்ட்டுங்க. அதுவும் இந்த காய்ச்சல் தலைவலிலாம் வந்தா அந்த ரொட்டியும் சம்பளம் வச்சு சாப்பிட்டாலே போதுங்க. அந்த தலைவலியெல்லாம் பறந்து போற மாதிரி இருக்கும், உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டும். ஏன்னா ரொட்டி மலேக வாழ்க்கையோட ஒன்றிச்சு போன ஒரு சாப்பாடுன்னு கூட சொல்லலாம். இப்போ வரைக்குமே ரொட்டி எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கும். அந்த ரொட்டி சாப்பிட்றத வந்து யாரும் நிறுத்தவும் இல்லை, யாரும் மறக்கவும் இல்லை. ஆனா என்ன, நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல உட்கார்ந்து அந்த ரொட்டியை சுட சுட எல்லாரோடையும் சேர்ந்து படத்தை பார்த்துக்கிட்டு இல்லாட்டி ஊரு கதை உலக கதைகளை கதைச்சுக்கிட்டே இந்த ரொட்டியை தொட்டு தொட்டு சாப்பிடும் போது அது வேற லெவல் ஃபீலா இருக்கும். அந்த ஒரு ஃபீலை எல்லாருமே கண்டிப்பா மறந்துருப்பீங்க இல்லையா? ரொட்டி தான் எல்லாருக்கும் மோஸ்ட்லி ஃபேவரட் சாப்பாடாக இருந்திருக்கும். ஆனால் இந்த டைமில், அதாவது இப்போ நிறைய பேர் வந்து ஃபாரினில் இருப்பீங்க, இல்லாட்டி வேலைக்காக பல பல நகரங்களுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி இருப்பீங்க. ஸோ இந்த டைமில் வந்து அம்மா கையால் சுட்டு தர அந்த ரொட்டியை கண்டிப்பாக எல்லாருமே மறந்துருப்பீங்க அப்படின்னு சொல்கிறத விட எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கள்ல.